ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு அதர் ஒன்லி ஈவல் மோனாரிச்சி அனிமோட 6th எபிசோட பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். கிராஸ்லேண்டை சேர்ந்த ஈகிள் கார்டு டேங்கோடைய இடத்துக்குள்ளார புகுந்து 9th லெவலோடைய எக்ஸுடானை திருடிக்கிட்டு போயிட்டாராம். உண்மையிலே இது பெரிய நியூஸ் தான்டா. அது யாருன்றத என்னால கண்டுபிடிக்க முடியல. மிஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம டோக்கு ஃபேமிலியை விட அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு யாருன்னு நினைச்சும் எந்த ஒரு பயமும் கிடையாது மிஸ். இதை கொஞ்சம் பாருங்க. அதை வாங்கிக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். இவன் ஏன்டா இங்க வந்தா? சீக்கிரமா அதை மறைச்சு வைடா. என்னத்தடா என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொடக்கு போடவும் அது வந்து அப்படியே அதை இழுத்து தள்ளிடுது. டேய், ஒழுங்கு மரியாதை அதை என்கிட்ட காட்டிடுங்கடா. பிரதர் என்ன மன்னிச்சிடறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பாக்ஸை எடுத்து கொடுக்க அவனும் அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இது டேங் ஃபேமிலியோடைய ஸ்டைல்ல தான் இருக்கு. இது டேங் ஃபேமிலியை சேர்ந்த எக்ஸுடான் மாதிரி தான் தெரியுது. அட, இவளுக்கு என்ன ஞாபகம் மறதியா? அவ்வளோ அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இவ்வளவு முக்கியமான விஷயத்த நான் எப்படி மறந்து போனேன்னு தெரியலையே. நீ இந்த மாதிரி ஆளு கிடையாது. ஏன் இவ்வளவு சோகமா இருக்கேன்? கிராஸ்லேண்டை சேர்ந்த ஈகிள் கார்டு டேங் ஃபேமிலியை சேர்ந்த எக்ஸுடானை திருடிக்கிட்டு போயிட்டான்னு நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த எக்ஸுடான் இப்போ உன்னுடைய கையில தானே இருக்கு. அப்படின்னா நீ தான் அந்த திருடனா? இந்த விஷயம் உலகம் முழுக்க தெரியற மாதிரி நான் ஒன்ன வரேன். என்ன விஷயம் தெரியாம நீ மண்ணு மத்தவங்கள மாதிரி கண்ணமேனிக்குன்னு எழுத போறியா? அடடே, நீ வாயை மூடுற கொஞ்சம். அவனை பேச விடுடா. இவன் ரொம்ப மோசமானவன் நினைச்சேன். ஆனா இவளுக்கும் நல்ல மனசெல்லாம் இருக்குன்னு உள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு டேங் ஃபேமிலியோடைய எக்ஸுடான அந்த திருடன் திருடிக்கிட்டு போறதா அன்னைக்கு நான் பார்த்தேன். ஆனா அவன் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்ததுனால அவன் யாருன்னு எனக்கு சரியா அடையாளம் தெரியல. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவன் யாருன்றத நம்மளால கெஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸுடான் யாருக்கு இப்ப தேவைப்படுதோ அவங்க தான் இந்த காரியத்தை பண்ணிருப்பாங்க. ஆமா, இந்த எக்ஸுடான் மூலியமா கல்டிவேஷன் பண்ணி எவன் எக்ஸ்1 லெவல் அடைய முடியும். இந்த எவன் டேன் பில் உண்மையில ரொம்ப ஹையஸ்டான கல்டிவேஷன் பில்லு. இது மூலியமா பெனிஃபிட் அடைய போறதுன்னு பார்த்தா லீ ஃபேமிலி இல்லைன்னா டூக்கு ஃபேமிலியை சேர்ந்தவங்களா தான் இருக்க முடியும். அப்புறம் ஜுன் ஃபேமிலியை மறந்துடாதன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஜுன் ஃபேமிலியை இதில் மென்ஷன் பண்ற அளவுக்கு எல்லாம் ஒத்தானவங்க கிடையாது அப்படின்னு டூக்கு சொல்லிட்டு இருக்கா. இதுல இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அது என்னன்னா, அந்த திருட இந்த எக்ஸுடானுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம கிங்டமோடைய மானமே போயிடும் போல இருக்கு. சீக்கிரமா போயிட்டு அந்த எக்ஸுடானை கண்டுபிடிச்சுக்கிட்டு வாங்கடான்னு சொல்றாரு. பார்த்தா அவங்களும் யாரு கூடயோ சண்டை போடுறதுக்காக வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இதால யாருக்கு லாபம் வரும் யாருக்கு நஷ்டம் வரும்ன்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹீரோவோ ஒரு மாதிரியா பார்க்கவும் அவ அப்படியே டக்குன்னு கையை எடுத்துறான். சரி, நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம். நம்ம எனிமையெல்லாம் இல்லாம ஒன்னா வேலை செய்வோம். அடே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவ கூட நீ சந்தோஷமா இருக்கலாம்னு ட்ரை பண்றியாடா? நம்ம ஹீரோவோ அதை கேட்டுட்டு 2 பேரோடைய கையும் பிடிச்சு வச்சுட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா வேலை செஞ்சு அந்த எக்ஸுடான திருடன் நினைச்சவன கண்டுபிடிக்கலாம். சரி, நான் சொன்ன மாதிரி நீ இப்ப போய் செய்டா. என்ன, அதுக்கெல்லாம் நான் தான் காசு கொடுக்கணுமா? அதை நினைச்சு வருத்தப்படாத. திருப்பி அதை விடவும் அதிகமா சம்பாதிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. ஆனா எப்படி? சொன்னதை மட்டும் செய்டான்னு சொல்ல நம்ம ஹீரோவோ யாரையோ உசார பண்ணி வச்சிருக்கான். பார்த்தா அவனை பாட்டு பாடிக்கிட்டு முடிதான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே அங்க இருந்தவனுங்களும் அந்த விக்கை எடுத்து தலையில மாட்டிக்கிறானுங்க. டுக்குவோ, இதெல்லாம் ஒரு திட்டம்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கியாடா? டுக்கு, இதெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஆணுங்களுக்கு முடி எவ்வளவு முக்கியன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அடடே, நான் கொஞ்ச நாள்லயே பணக்காரன் ஆயிடுவான் போல தெரியுதே. யாரா நீங்க? வை விட்டு நகர்ந்து போங்கடா. நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நார்த் சிட்டியை சேர்ந்த கேங்குடா. எங்களுடைய யங் மாஸ்டருக்கு பலிய விடுங்கடா. சரி, நீ போயிட்டு அதை எடுத்துக்கிட்டு வாடா. நான் நினைச்ச மாதிரியே இவன் அந்த முடியை தான் எடுக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனு உள்ளாரே சொல்லிட்டு இருக்கமோ, என்னுடைய அப்பாவுடைய பிறந்த நாள் வரப்போது அவருக்கு இந்த கிஃப்ட் உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் குயின் எக்ஸாபோ நார்த் சிட்டி கேங்கோடைய யங் மாஸ்டரா? இவன் எனக்கு தெரிஞ்ச அப்படின்னா இவனுங்களுடைய லீடர் தான் எக்ஸுடான திருட ட்ரை பண்ணிருப்பானுங்க போல இருக்கு. அப்படியே அவங்களும் அந்த நார்த் சிட்டி கேங் இருக்கிற இடத்துக்கு வந்துறாங்க. நம்ம ஹீரோவோ அந்த இடத்துல நிறைய காட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, எப்படி அவங்க எல்லாரையும் தாண்டி நம்ம உள்ளார போக போறோம்னு கேட்க, நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன், இதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு அவளும் அவங்க கிட்ட அந்த பிளானை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம நைஸா அங்கிருந்து கிளம்புவோம். டேய், இது உங்களுடைய டேங் ஃபேமிலிக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ இங்கிருந்து உடலான ட்ரை பண்றியாடான்னு டூக்கு கேட்கறா. என்னுடைய குடும்ப ஆபத்துல
ஆபத்துல தான் இருக்கு. ஆனா நீ சொல்றத கேட்டு நான் சீக்கிரமா செத்து போக விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். அடே நீ எங்கடா கிளம்பிட்ட? நான் போயிட்டு அவனை திருப்பி கூட்டிக்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, வாடா போலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குகைக்குள்ளார போக ஆரம்பிச்சாராங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல என்னவோ ஆபத்து இருக்குமோன்னு தோணுது. ஜுன்முக்ஷி எதுக்காகடா வெயிட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் மேல போடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை உதைச்சு தள்ளவும் நம்ம ஹீரோ அப்படியே மேல வந்தாராம். பார்த்தா நம்ம ஹீரோவை அப்படியே காட்ஸ் எல்லாம் சுத்தி வளைச்சிடறாங்க. டேய் எதுக்காகடா ஏன் மேல காலை வச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரம் மேல ஏறுடான்னு சொல்லிட்டு திருப்பி உதைச்சு தள்ளிடுறா. அடியே மேல வராதிரின்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட அவனும் சொல்றதெல்லாம் கேட்காம மேல வந்தாரா. வாங்க வாங்க வாங்கல நார்த் சிட்டி கிங்குக்கு வரவேற்கிறேன். பார்த்தா நம்ம ஹீரோவோ திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சாராம். டேய் எதுக்காகடா நீ இப்ப சிரிக்கிற? உங்களுடைய மேப்பை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்னும் அதுக்காகலாம் வரலடா. ஏய் இவனை இன்னைக்கு உயிரோட இங்கிருந்து போக விடக்கூடாது. நம்ம நார்த் கேங்க சேர்ந்தவங்க என்ன பண்ணுவோன்றது அவங்களுக்கு காட்டுங்கடா. இவனுங்க எல்லாரும் 4th இல்லைன்னா 5th ரேங்க்ல தான் இருப்பானுங்க. அவனுங்களை அடிச்சுட்டு நீங்க என்ன ஓவரா சீனா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னா வாடா மோதி பாத்துக்கலான்னு டுக்கு சொல்ல. ஆமாண்டா வாடா பாக்கலான்னு நம்ம ஹீரோவும் சொல்ல. ஓ உங்களுடைய திறமை மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கா? நீ வேலை செய்யறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லவும் அந்த இடமே திடீர்னு அதிர ஆரம்பிச்சிருது. என்னடான்னு பார்த்தா எவனை ஒருத்தான் அந்த இடத்தையே பொழந்துகிட்டு வெளியில வரான். அப்படியே 2 பேரும் டக்குன்னு ஒன்னா வந்து நிக்கவும் இவனுங்களும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறானுங்க. இவன் சில்வர் எக்ஸிக்யூஷன்ல இருப்பான் போல தெரியுது. நம்மளால இவனோட சண்டை போட முடியாதுன்னு டுக்கு சொல்றான். என்னடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா அவங்கள சாவடிட்டோம். அப்படியே அவனும் வெட்ட வரவும் 2 பேரும் அப்படியே பயப்பட ஆரம்பிச்சாராங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு டுக்கு, எனக்கு நெருப்பு வேணும். அவளும் அப்படியே அங்கிருந்த நெருப்பு கட்டிய தூக்கி போடவும் நம்ம ஹீரோ அதை உதைச்சி அந்த புகைக்குள்ளாரே தள்ளி விட்டாராம். பார்த்தா திடீர்னு அந்த இடமே வெடிய ஆரம்பிச்சிருது. அப்படியே அந்த நெருப்பும் அவன் மூஞ்சிலே போய் அடிச்சு கீழே விழுந்துறான். ஜுன்முச்சி இந்த ஃப்ளோரால வெடிக்க முடியுமாடான்னு டுக்கு கேட்க, ஆமா எல்லா ஃப்ளோருக்குள்ளாரையும் ஏர் கண்டெய்னர் இருக்கும். அது மூலயமா கெமிக்கல் எஃபெக்ட் மூலயமா வெடிஞ்சு சதறோன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலே நீ ரொம்ப அற்புதமானவன்னு டுக்கு சொல்றான். சரிவா அங்க போய் பார்க்கலான்னு ஹீரோ சொல்லவும், யாரு நீங்க எல்லாம் என்னுடைய நிம்மதியை கெடுத்துட்டீங்க அப்படின்னு யாரோ சொல்லவும், நான் ஜுன் ஃபேமிலியை சேர்ந்த ஜுன்முக்ஷி, நான் டுக்கு ஃபேமிலியை சேர்ந்த டுக்கு எக்ஸாக்யூ, 4 மேஜர் ஃபேமிலியை சேர்ந்த 2 பேரும் இங்க வந்திருக்கீங்களா? அப்படின்னா நார்த் சிட்டி கேங்கு இப்ப பெரிய பிரச்சனையில தான் இருக்கு. யாரு நீங்க? ஏன் வெளியில வர மாட்டீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உக்காந்து இருந்து கால் எல்லாம் வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துக்கிறேன். நம்ம ஹீரோவோ சரி நீங்க யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் வெறும் ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுக்குற ஆளு அவ்வளோதான். அப்படின்னா நீங்க தான் நார்த் சிட்டி கேங்கோடைய அட்வைசர்னு சொல்லுங்க. சரி நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதுக்கு முன்னாடி நான் கேட்கற கேள்விக்கெல்லாம் பதில சொல்லுடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டு கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த கேள்வி எல்லாத்துக்கும் கரெக்டான பதில சொல்லிட்டு, இப்பயாச்சும் நான் தேடிக்கிட்டு இருக்கிறவன் எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நீ தேடிக்கிட்டு இருக்கிறவன் வேற யாரும் இல்ல, அது நான் தான்டா. டுக்கு எக்ஸாக்யூ, நம்ம தப்பான ஆளை கண்டுபிடிச்சிட்டோம். வா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். அப்படியே உன்ன மாதிரி திறமை இருக்கிற ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. எனக்கு சில கொஸ்டினுங்க மேல டவுட் இருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு போடா. அதுக்கு என்ன வாய்ஸ் இல்லை. இவனை நம்மளால தோக்கடிக்க முடியாது போல இருக்குன்னு டுக்கு சொல்லவும், எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு மிஸ்டர் கால்குலேட்டர். என்னோட ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பொறுமையா டிஸ்கஸ் பண்ணலாம். சரி அது என்னன்றத சொல்றேன்னு சொல்லவும், நம்ம ஹீரோவோ என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருந்துட்டு அந்த வழியில போகவும், அந்த வழி இல்லடா இந்த வழியில போகலான்னு சொல்றான். நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அந்த வழியில வந்துட்டு என்னத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நார்த் சிட்டி கேங்குக்கு பின்னாடி பெரிய மீன் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நார்த் சிட்டி கேங்கு கிட்ட
இருந்து இப்பதான் ரிப்போர்ட் வந்துச்சாம் ஜுன்மக்ஷி இன்னும் சாகலையாம். அது மட்டும் இல்லாம நார்த் சிட்டி கேங்கோடைய ஹையர் ரேங்க்ல இருந்த சில பேரையும் அவங்க சாவடிச்சுட்டாங்களாம். அப்படின்னா நான் இப்ப அந்த நார்த் சிட்டி கேங்கோடைய இடத்துக்கு போயாகணும். அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இன்னும் நீங்க இந்த வீடியோக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க. அப்பதான் நான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.